வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் தான் உங்கள் மனம். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் 7 பேரும் போர் அடிக்குதுன்னு சொல்லி கிளம்புனது தனுஷ்கோடி. நாங்கள் போயிட்டு நாங்கள் என்னென்ன ஃபன் பண்ணோம், எவ்வளோ சேட்டை பண்ணோம், எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஒரு விலாகாக போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள், பிடிச்சவங்க லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க அதில் ஏதாச்சும் குறை இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேபி மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். நாங்கள் கிளம்பி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். A few moments later. என்னாச்சு? என்ன அது திடீர் ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அடிச்சுக்கலாம். சுட போது பார்த்து என்னன்னு பார்த்தா நம்ம பசங்க அவங்க பைக்குக்கெல்லாம் செயின் லூப் படிச்சுட்டு இருக்காங்க. விடுவோமா நம்ம? எங்கள் ஜாராவுக்கும் செயின் லூப் படிக்கணும்டா, அடிச்சு விடுவான்னு சொல்லிட்டா பசங்க சங்கடமே படாமல் நமக்கு சேர்த்து செயின் லூப் படிச்சு விட்டாங்க. போது விடு. ஹாய் ப்ரோ. வீடியோ ஆன்ல இருக்கா? ஒட்டஞ்சத்திரமே லெஃப்ட் ஏறி மேம்பாலத்தில் டீ குடிக்கணும் பாடியா. அங்கே போய் டீ குடிக்கணும் பாடி. ஆமாம். அப்படியே செயின் லூப்லாம் அடித்து முடிச்சுட்டு நமக்கும் டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். அடுத்த ஒரு ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் போய் நிப்பாட்டி டீ குடிச்சிக்கலாம். அடுத்து ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு அப்புறம் வண்டி நிப்பாட்டிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாடியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக டீ குடிக்க ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சுங்க. அக்கா ஓட்டம் கொஞ்ச நேரத்துலேயே இடுப்பு கையால் இந்த வழி வலிக்குது. எப்படிங்கிறது நாங்கள் 400 கிலோமீட்டர் போக போகிறோன்னு தெரியல. சரி வாங்க, நல்லா சூடாக ஒரு காஃபி டீ ஏதாச்சும் சாப்பிட்டீங்கிறது நம்ம கிளம்புவோம். நம்ம பசங்கள்லாம் நமக்கு முன்னாடி டீ கடையில் உட்காந்து ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டே இருந்தானுங்க. என்னடா அப்படி எதிரா பார்த்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம கூட அபுபக்கர்னு ஒரு பையன் வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் அவன் ஷூக்குள்ளே தவளை இருந்திருக்கு. அது அவனுக்கே தெரியல. சரி இருங்க, அந்த தவளையை உங்களுக்கு காட்டுறேன், அவனையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது பேர் தவளை. இந்தா இவனோட ஷூக்குள்ள கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கு. கூமாப்பட்டி இறக்கி வந்துருப்பாங்க. நல்ல பிரைட்னஸ்ஃபுல்லாக இருக்கு. வெறித்தனம், ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம். 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரப்பானாங்க. எப்படியோ ஒரு வழியாக நம்ம பாம்பன் பாலம் வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம பாம்பன் பாலத்து மேலே ஏறிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடும் கடல், ரைட் சைடும் கடல். கடலுக்கு நடுவில் தான் இனிமேல் நம்ம போக போகிறோம். ஏன்னா ராமேஸ்வரங்கிறது ஒரு தீவு தானே. சரி வாங்க நம்ம பாம்பன் பாலத்தில் போய் பார்க்கலாம். கடலுக்கு நடுவில் 2.5 கிலோமீட்டர்ஸ். என்ன சந்தேகமே இல்லையே. அங்க பாரு, இது சங்கர் சிமெண்ட்ல கட்டினது. உறுதியிலையும் நம்பிக்கையிலையும் கட்டினது. அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் எல்லாத்துக்கும் ஏதோ கொடுத்துட்டு இருந்தான். என்னடா கொடுக்குற அப்படின்னு கேட்டா பாதாம் பருப்பாமா. நமக்கும் கொடுத்தான். நமக்கு கொடுத்ததை விட நம்ம கூட இருந்த இன்னொருத்தன் எத்தனை ரூபா கிலோ அப்படின்னு கேட்குறான். எந்த அளவுக்கு ஃபன் பண்றானுங்க பாருங்க. என்னதுடா இதே படம் எடுத்துட்டு வந்த? வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தியா? எப்ப? கிலோ
முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. ஏழே சும்மா தொடச்சு எடுப்போம்டா. Why are you running? இதான் சொன்னவங்கக்கிட்ட இங்கே பாருங்க, இது ட்ரெயின் போகிறதுக்கு. அப்படியே இது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பஸ்ஸு கார் போகிறதுக்கு. அப்படியே இங்கே இருக்க ஒன்று இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா மக்கா கப்பல் போகிறதுக்கு. 3 சேர்ந்து ஒரே இடத்துல உருவாகுதுன்னா அது நம்ம தனுஷ்கோடியில் மட்டும்தாங்க. இப்படி இருக்கு பாருங்க மச்சா. 3 ஆளும் இல்லையோ. ஆனால் இங்கேருந்து ஃபோனெல்லாம் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், எடுத்துட மாட்டாங்க. இதுதான் நம்ம ஊர் பாம்பன் பாலம். இதை பார்க்கறதுக்கு தான் அங்கேருந்து வந்துருக்கோம். பார்த்துக்கோங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நானும் கழிச்சு யாரும் என்ன இது? நான் இப்படியே வச்சிருக்கேன். நான் தான் பார்த்துக்கிறேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். முன்னாடி தெரியாது, பாம்பன் பாலம். இதான் எங்க கேங்ஸ். சொல்ற கேளு இவ தம்பிகளா, வாங்க. பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க வந்து நட்புன்னா உயிரையே கொடுப்பாங்க. நண்பர்களே, இது காட்டுக்குரங்கு, செங்குரங்கு. Wait for it. Here it comes. Almost there. எலிவாலு. இது என்ன ஜீவன்னு தெரியல. இது நரிக்குரங்கு. ஒரு வழியாக நாங்கள் கடலுக்கு வந்துட்டோங்க. ரொம்ப கையெல்லாம் செம்ம டயர்டு. சரி ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா பசங்க ரூமுக்கு வேணால் உடனே கடலை போய் பார்த்துடலான்னாங்க. சரி ஓகேன்ட்டு ரூமில் பேக்கெல்லாம் வச்சுட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸு தான் கடலுக்கு ரூமுக்கும். அதனால் நாங்கள் கடலுக்கு வந்து சரி இந்த வியூ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் பாருங்கள். ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு வேலை பாக்குது. அனிதா மாயா டீச்சர் 2 பேரும் கரெக்ட் பண்ண பாக்குறானே. மாயா டீச்சர் எனக்கு, அனிதா தான உனக்கு. சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில.
நண்பர்களே வேற ஒண்ணும் இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா சொல்லு உங்களை பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன். பார்ட் 2 மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் தனுஷ்கோடியில் போய் என்னென்ன பண்ணணும், அங்கே எவ்வளோ ஃபன் பண்ணணுன்ற எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை கைஸ். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.